உங்களுக்கு ஃபோன் சார். யார் அது? மார்ட்டின். நீயே பேச வேண்டியதுதானே? உங்களை தான் கேட்குறாரு. ஹலோ. யா, சொல்லு, என்ன விஷயம்? உங்ககிட்ட அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும். ஐய, நான் நல்ல மூடில் இருக்கிறேன்ப்பா. நிலா வெளிச்சத்தில் நீச்சல் குளத்தில் ஜாலியாக தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். எதையாவது பேசிய மூட நீ கெடுத்துடாத. இங்கே பார், நிலைமை தெரியாமல் பேசிகிட்டு இருக்காத. அது சரி, நீ இப்போ உன் ரூம்ல இருந்தானே பேசிகிட்டு இருக்க. நீ விஷயம் தெரியாமல் தமாஷா பேசியிருக்கிறது நிறுத்துறியா? கொலம்பஸ் எங்கன்னு தெரியுமா? கொலம்பஸ் ஓன் கூட இல்லையா? நான் அங்கே தான் இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். கொலம்பஸை கொண்டுட்டாங்க. வாட்? ஆமாம், கொலம்பஸை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஓ மை காட். ஹலோ, நான் சார்ஜென்ட் ஆல்ஃபர்ட் பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுகிறீங்க? டாக்டரா? ஒரு நிமிஷம் சார். டாக்டர். ஹலோ டாக்டர். கிடைச்சது, பார்த்துக்கிட்டு இருக்கேன். கழுத்து நினச்சி கொண்டிருக்காங்க. ஓகே டாக்டர், நீங்கள் மற்ற பேப்பர்ஸ்லாம் அனுப்பிச்சி வச்சுருங்க. ஓகே, நான் மறுபடியும் உங்களை கூப்பிட்றேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஸோ இவன் யாரு? சார், இவன் தான் அந்த 2 பொண்ணுங்களை கற்பழிச்சவன். இப்போ இவன் தப்பிச்சிட்டான். இவன் மேலே நிறைய ரேப் கேஸ் இருக்கு, அதுவும் இல்லாமல் ட்ரக் கேஸும் இருக்கு. நம்ம தேடிட்டு இருக்கிறதுல இவனும் ஒருத்தன் சார். கொலம்பஸ் நிகாரியோ. இவனை பற்றி டீட்டெயில் சொல்லு. கொலம்பஸ் இவன் செய்யாத குற்றங்களே இல்லை. இவனை நம்ம இந்த கேஸ் விஷயமா தேடிட்டு இருக்கோம். மார்ட்டின். எஸ் சார், இவன் தான் மார்ட்டின். இவங்கிட்ட இல்லாத வியாபாரங்களே இல்லை. பெண் பிஸ்னஸ், ட்ரக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே. இவன் ஏற்கனவே 7 வருஷம் ஜெயிலில் இருந்தான். அப்போ வந்து இருந்தவன். ஓகே, நம்ம ஆளுங்க எல்லாம் ரெடியாக சொல்லுங்கள். நம்ம உடனே போய் ஜெனித்தையும் டயானாவும் மீட் பண்ணி ஆகணும். ஓகே, கெட் ரெடி ஃபாஸ்ட். இந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லையா? நாங்கள் 2 பேரும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் சார், நானும் கூட இருந்து பார்த்துக்கிறேன். அன்னைக்கு நடந்த விஷயத்த தெளிவாக திரும்ப சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் நேற்று இறந்து போயிட்டான். இவர் ஜாக்சனை சொல்கிறாரு. அந்த ஜாக்சனை பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அவன் பர்சனல் லைஃபு, அன்னைக்கு ரேப் பண்ண அந்த 2 பொண்ணுங்களோட லைஃபு எல்லாமே எனக்கு இமீடியட்டாக வேணும். ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. ரெடியா? எஸ் சார். பிகினிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்த சம்பவங்களை ஒன்று விடாமல் சொல்லணும். எதையும் மிஸ் பண்ணவே கூடாது. நான் எல்லாமே சொல்கிறேன். ஜாக்சன் அண்டர்வேர்ல்டில் இருக்கான்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நாங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்த்தோம், ஆனால் அவன் கேட்கவே இல்லை. டயனா நிறைய தடவை அவனுக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தான். ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாக அவன் தப்பிச்சு வந்தான். கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்து சார், ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சேன். இந்தா எடுத்துக்கோ. எனக்கு தெரியும் ஒன்னால தான் அந்த காரியத்தை முடிக்க முடியும்னு, அதனால தான் அனுப்பிச்சேன். தேங்க்யூ சார்.
இதில் 50,000 இருக்கு, உள்ளவை. என்னம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என் மேலே கோவமா? என்னாச்சு சொல்ல? நான் எவ்வளவு தடவை சொல்லிட்டேன், இந்த வேலையை விட்டுடுங்க. வேற வேலை கிடைக்க வேண்டாமா? நான் என்ன பண்றது? நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதெல்லாம் விட. இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு தெரியுமா? சொன்னா நீ நம்பவே மாட்டேன். நான் சொன்ன நீங்க கேட்க மாட்டீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி ரிஸ்கி ஜாப் எல்லாம் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. வேற என்ன செய்யறது சொல்லு. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்யறதுல என்ன லாபம்? இதெல்லாம் உனக்காக தான் பண்றேன். எனக்கு இது தேவையில்லை. எனக்கும் அதான் சரின்னு படுது. நீங்களே சொல்லுங்க, நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணி நல்லபடியா வாழலாம்ல? ஆமா ஜாக், நம்ம இந்த இடத்த விட்டு எங்கேயாவது போயிடலாம். டயானா சொல்றது கரெக்டுன்னு தான் தோணுது எனக்கு. இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ப்ளீஸ் ஜாக், இப்பயாவது நான் சொல்றதை கேளு. நம்ம எல்லாரும் எங்க டாடி வீட்டுக்கு போயிடலாம். அங்க போய் நிம்மதியா இருக்கலாம். நான் சொல்றதை சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். நீ என்ன சொல்ற? எஸ் ஜாக், நான் சொல்றதை கேளு. நம்ம எல்லாரும் இப்பயே போலாம். நான் என் டாடி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இதுக்கு மேலே நீ யோசனை பண்ணிட்டு இருந்தனா ஒன்றும் நடக்காது. நான் வாழணும்னு ஆசைப்படுறது உன்னோட தான் ஜாக். தயவு செஞ்சு சொல்றது கேளு. குட் நைட் ஜெனி. எனக்காக இல்லாட்டாலும் நீ டயானாவுக்காக தயவு செஞ்சு நீங்க இந்த வேலையை விட்டுருங்கண்ணா. நீங்க சந்தோஷமா இருக்கணும். ப்ளீஸ் அண்ணா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இப்படியே மீட் பண்ணிட்டு இருக்கிறது? கவலைப்படாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது எதான் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்கே பாருமா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் கண்டிப்பா. இதோ பாரு ஜாக், திரும்ப திரும்ப நான் கல்யாணத்தை பத்தியே பேசுறேன்னு தப்பா நினைக்காத ப்ளீஸ். டயானா, இங்கே பாரு, நான் என்னைக்கு உன்னை தப்பா நினைச்சிருக்கேன்? நீ ஏன் சொல்லு. நான் உன்னை தப்பா நினைக்கல, ஆனா என் சூழ்நிலை அப்படி. டயானா, நான் உன் மேல உயிரை வச்சிருக்கேன். ஐ லவ் யூ. ஓ ஜாக், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. ஏய், பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. 4 டேஸ்னா எப்படி? என்னால முடியாது, ஆனா சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே ஜாக், சீக்கிரமா வந்துருங்க ப்ளீஸ். டயானா, ஏய், யார் அது? ஜாக்சன், வா வா, உட்கார் உட்கார். நீ கொஞ்சம் உள்ள போ, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே. ஆ, என்ன ஜாக்சன் இந்த நேரத்தில் வந்திருக்க? ஏதாவது அர்ஜென்ட் மேட்ரா? ஆமாம், ரொம்ப அர்ஜென்ட்டான மேட்ரு தான். அது சொல்லத்தான் வந்தேன். உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? எதுவாக இருந்தாலும் சொல்லு. எனக்கு உன் பணம் தேவையில்லை. வேற? நான் போகிறேன், உன் வேலையை விட்டு போகிறேன். இதுதான் உன்னோட முடிவா? இங்கே பார், என் முடிவு இதுதான். இனிமே நான் உனக்கு வேலை செய்ய மாட்டேன். ஓகே, இங்கேருந்து போய் என்ன பண்ண போற? என்னமோ பண்ணுறேன். நானே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும். தேவையில்லை, உன்னோட ஹெல்ப் எதுவும் தேவையில்லை. இதுக்கு மேல நான் உன்னை தேடி வர மாட்டேன். நீ தான் எல்லாம் முடிவு எடுத்துட்டல்ல, அதுலேருந்து நீ எப்போவும் மாற மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓ மனசு எப்பயாவது மாறிச்சுன்னா நீ தைரியமாக இங்கே வரலாம். தயக்கமே வேண்டாம். இந்த ஜாக்சனுக்காக இந்த வீட்டு கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். நான் முடிவெடுத்தது தான். இனிமே
இந்த தொழிலுக்கு வரமாட்டேன். ஓகே, குட் பை. So you me now, you guys ready go? அவங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னோட பிஸ்னஸ்க்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் அவள் பண்ணிட்டாளா? நம்ம உடனே எங்க நான் வருவேன்னு நீங்கள் எதிர்பார்க்கல இல்லை? ம். டேய் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டாரா? பார்த்து மெதுவா. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானா? நானு கவலைப்படாதப்பா. ஏய், கத்துறீங்க, உங்க எல்லாரும் ஷூட் பண்ணிடுவேன். முதல்ல உன்னை விட்டுலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என் மூளையில ஒரு ஸ்பார்க் ஆச்சு. திடீர்னு உன்னை உயிரோட விட்டுட்டா நான் மாட்டிக்குவேன்னு நினைச்சேன். அதனாலதான் உன்னை சுடுறதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. ஏன்னா நீ என்னை போலீஸ்ல காட்டி கொடுத்துருவல, அதனால ஓ சமூகத்தோட நான் இப்போ உன்னை சுட போறேன். இருந்தாலும் ஒன்ன மாதிரி டேலண்ட் உள்ள ஒரு நல்ல பையனை நான் இழக்க விரும்பல. ஆனா என்ன பண்றது, ஒன்ன உயிரோட விட்டுட்டா நீ என் கூட்டத்தையே போலீஸ்ல காட்டி கொடுத்துருவல்ல, அதனால உன்னை சுட போறேன். நீ இத்தனை வருஷமா என் கூடவே இருந்து என் ரகசியம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டல, அதனால உன்னை உயிரோட விட்டன்னா நீ நம்ம கூட்டத்தையே காட்டி கொடுத்துருவ. அதனால உன்னை நிம்மதியா நான் வாழ விட மாட்டேன். இப்ப நான் உன்னை சுட்டு கொல்ல போறேன். இதாண்டா உனக்கு கிளைமேக்ஸ். நல்ல சாமியை கும்பிட்டுங்க. ஓகேயா? பாவம். ஜாக்சன்,
ஜாக்சன், டயனா, ஜெனட், ஜெனட். Janet! Diana! Janet! 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 சரி வாங்கடா போலாம். ஜெனட், டயானா, டயானா, டயானா. ஜெனட், என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. ஒண்ணும் கேட்காத. டயனா, ஜெனட் என்னாச்சு சொல்லு. சொல்லு, சொல்லு. ஜெனட். அதுக்கப்புறம் தான் இந்த 2 பேரையும் இங்க உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். சரி வாங்க போலாம். எங்க 2-3 வாரமா நாளை காணோம். எங்க போயிருந்த? கொலம்பஸோட கொலை என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதனால வெளிநாடு போயிட்டேன். ஸ்டூபிட் ஃபோல். இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி நம்ம தொழிலை பண்ணுறது? சும்மா பயந்துக்கிட்டே காரியத்தை கெடுத்துடாத நீ. புரியுதா நான் சொல்கிறது? இல்லைன்னா பயந்து நீ செத்துருவ. இல்லை. சரி கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிடு. ஓகே. ட்ரிங்க் சாப்பிட்டு வீட்டுக்கு போ. வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கு. இந்த நிமிஷம் தான் நம்மளுது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. அதனால எதை பற்றியும் கவலைப்படாத. தைரியமா இரு. நான் இருக்கேன்ல. இல்லை, அந்த பொண்ணுங்க சரியான பைத்தியக்காரணி. எதை பற்றியும் கவலைப்படாத. ட்ரிங்க் சாப்பிடு. மார்ட்டின், உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். அப்பதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும். நான் இப்போவும் நிறைய சம்பாதிக்கிறேன்ல. இருந்தாலும் இந்த தொழில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜாக்கிரதையா இருங்க. இப்போ ஜாக்கோட பொறுப்பெல்லாம் என்கிட்ட வந்திருக்கு. ஓ, அப்போ நல்ல வருமானம் தான் வரும்னு நினைக்கிறேன். கொலம்பஸ் இறந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. என்னால் எந்த வேலையும் கவனம் செலுத்த முடியல. நான் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். நான் உங்களை அப்படி இருக்க விட மாட்டேன். நான் இருக்கேன்ல, கவலைப்படாதீங்க.
இங்கே பார், எது பண்ணுறதா இருந்தாலும் உடனே செய்யணும். இல்லைன்னா அது நம்ம 2 பேருக்கு நல்லதில்லை. இத பாருங்க, எங்க அண்ணன் அவன் இரக்கம் இல்லாம அரக்கத்தனமா கொலை பண்ணா. அதனால அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, இந்த மாதிரி கோவப்படாத, அது நல்லதுக்கு இல்லை. இந்த நிகழ்ச்சியை என்னால மறக்கவே முடியாது. ஓ, ஏமா இந்த மாதிரி கோவப்படுற? அவனை அழிக்கணும், அவ்வளோதானே? ஹலோ ஹலோ ஹலோ. ச்சே. ஹலோ, யார் அது? யார் அது? நீ நான் தான் உன்னை அவ்வளவு ஈஸியா இங்கேருந்து தப்பிச்சு போக விடவே மாட்டேன். டோன்ட் மூவ். இங்க பாரு, நீ எப்போ இப்படி இருக்காத. நானும் அதான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. நோ, நீ பழையபடி மாறணும். அது எனக்கு பார்க்கணும். தைரியமா இருக்கணும்னு தான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தைரியமா இருக்க நீ முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இதை பார், சூட்கேஸ் எடுத்துகிட்டு போய் மைக்கேல்கிட்ட நீ கொடுத்துடணும். அவன் அங்கே இல்லைன்னா நம்ம கோடு வேர்டை யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துரு. புரியுதா? புரியுது. கோடு வேர்டு என்னன்னு தெரியுமா? தெரியும். சொல்லு பார்க்கலாம். 2 beds and rose. அப்புறம் நான் மைக்கேல் கிட்டேருந்து பிரீஃப் கேஸ் வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது தன்னால் இங்கே வந்துடும். அது எப்படி வரும்னு சொல்கிறீங்க? அதை பற்றி நீ கவலைப்படாத. இங்கே வந்தோடனே உன்னோட ஷேரை நான் கொடுத்துட்றேன். எனக்கு ஷேர் எதுவும் வேண்டாம். ம், நீங்க தான் வேணும். நான் எப்போ உனக்கு சொந்தமாயிட்டேன். புரியுதா? ம். ம்.
யாரா அதை இம்சப்படுத்துறது? சே. ஹலோ. ஹலோ மார்ட்டின். ஆமாம் மார்ட்டின் தான். நீங்கள் யார்? நான் ஜீனா பேசுகிறேன். ஜீனாவா? பாஸ் ஒன்று இமீடியட்டாக வர சொன்னார். ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுமா? அப்படியா? நான் வரேன். கண்டிப்பாக வந்துரு. பாஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. லேட் பண்ணிடாத. ஓகே. இந்த ஆள் வேற நேரங்காலம் தெரியாமல் கூப்பிட்டுட்டே இருப்பான். Get ready. Yes sir. சும்மா மாசம் நின்னுட்டு இருக்காத. நமக்கு 1008 வேலை இருக்கு. எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் நம்ம ஆளை எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லு. சீக்கிரம் போ. ஹலோ, ஏதாவது மெசேஜ் இருக்கா? என்ன இருக்கு சொல்லு. ஓ, நீ அங்கேயே வெயிட் பண்ணு. நான் உடனே அங்கே வந்துடுறப்ப. எனி மெசேஜ் சார்? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயமா. எங்கிருந்து? நான் கார்ல போக சொல்றேன். சீக்கிரம் வா. கமான். சார் எங்க போகணும்னு நீங்க சொல்லலையே. நான் சொல்றேன் வா. குயிக்கா வாங்க. கொலையாளி இதை யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்கணும். நோ யூஸ். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு நினைக்காத. நீ எவ்வளோ நாள் என் கூட தங்க முடியும்? என்னோட பிஸ்னஸ் என்னன்னு உனக்கு தெரியும். நான் நிறைய பேர்த்தோட பழக வேண்டியிருக்கு, க்ளோஸாகவும் பழக வேண்டியிருக்கு. சில டைம் பெட்டையும் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. அது பிஸ்னஸ் நேக்கு. அவள் பிஸ்னஸ்க்காக வரல, வேற எதையோ எதிர்பார்த்துட்டு இங்கே வந்திருக்கா. சிச்சி, நீ அவள் அப்படி நினைக்கிறியா? இதெல்லாம் யூஸ்வல் நடக்கிற காரியம்தான். முதல்ல நம்ம நம்ப வச்சிருவாங்க, அப்புறம் கழுத்து அறுத்துருவாங்க. அதான் அவங்க பாணியே. இல்லை, நீங்கள் என்னை நம்ப வைக்கணும்னு அழகாக போய் சொல்கிறீங்க. அப்படின்னா நான் எதுக்கு இங்கே வரணும் உன்னை தேடி? என்ன சொல்கிறீங்க? ஏஸ் டார்லிங், நான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உன்னை தேடி நான் எதுக்காக இங்கே வரணும்? நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜம், உண்மைதான். என்னை நம்பு. நீங்கள் திரும்பி அவளை பார்ப்பீங்களா? ஏய், திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. நீங்கள் திரும்பி அவளை பார்ப்பீங்களான்னு சொல்லுங்க. எஸ், பார்த்தாலும் பார்ப்பேன். என்னால் சொல்ல முடியல. உங்கள் பிஸ்னஸ் இன்னும் ஓவர் ஆகலையா? இல்லை. சரி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாமே. சரி, உங்களுக்கு இங்கே இருக்கலாம்னா நம்ம இருக்கலாம்.
ஓகே, நீயே சொல்லிட்ட, வா போலாம். டார்லிங், ம், அவளுக்கு நீங்க என்னென்ன பர்ஃப்யூம் கொடுத்தீங்க? ஏன்? அதெல்லாம் எனக்கு வேணும். ஓகே, நான் அடுத்து வரும்போது உனக்காக கொண்டு வரேன். ஓகேயா? எனக்கு அப்போ ஒன்றும் வேண்டாம். ம் கமான்யா. என் உயிரை விட நான் உன்னை நேசிக்கிறேன். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. இல்ல இல்ல, நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் உண்மையா சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் மாற்றினதா உண்மையா காதலிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ இங்க வா. வாட்? வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஹலோ. என்ன ஜேம்ஸ், தூங்கிட்டு இருக்க நீ? நோ சார். 2 ஹவர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கல சார். என்னால் ரிசீவ் பண்ண முடியல. ஓகே, எனி மெசேஜ்? நோ சார், எந்த மெசேஜும் வரல. வீட்டை சுற்றி காவல் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? எப்படி கொலை பண்ணுறது? எல்லாரும் தூங்குற நேரத்துல நம்ம பிளான் பண்ணி கண்டிப்பா அவனை நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். முட்டாள்தனமாக பேசாத. அவ்வளோ சீக்கிரமாக அவனை சாவடிக்க முடியாது. இதுக்கு நல்ல ஒரு பிளான் பண்ணணும். எப்படியாவது அவளை கொலை பண்ணணும். அதுக்கு தான் வழி கண்டுபிடிக்கணும். எப்படியோ அவன் செத்தாதான் நமக்கு நிம்மதி. நீ ஒன்று கவலைப்படாத. அவனை பழிக்கு பழி தீர்த்தலாம். ரெண்டு நாள் இங்கேயே இருந்தது ரொம்ப டயர்டாக இருக்கு. நீ வீட்டுக்கு போ, பார்த்துக்கலாம் நாளைக்கு. இவ்வளோ சீக்கிரம் நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க? ஓகே, நீ ஷாப்பிங் போ, நான் காசு தரேன். வேற ஏதோ அப்பாயின்மெண்ட். எனக்கு புரிஞ்சு போச்சு. சத்தியமாக இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கு. 2 பெக்கு அடிச்சுட்டு ஜாலியாக படுத்துருவேன், நிம்மதியாக தூங்கிடுவேன். பாய். ஓகே, அப்போ நாளைக்கு நான் சீக்கிரம் வந்துட்டுமா? உங்கள்கிட்ட சாவி இருக்கா? இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, தூங்கிட்டு இருப்பேன். பாய். பாய். என்ன இவ்வளோ சீக்கிரமாக போகிறா?
நான் ஜேம்ஸ் பேசுகிறேன். ராபர்ட், அந்த பொண்ணு சீக்கிரமாக வெளியே போயிட்டா. அவளை உடனே ஃபாலோ பண்ணுங்க. ஓவர். இன்னைக்கு அவன் தனியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். இரு பாப்போம். ஏய், அங்கே பாரு. அவன் நிச்சயம் நம்மளை பார்த்துருவான். அதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் வாங்க. இன்னைக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா? இல்லை சார், எதுவுமே இல்லை சார் இன்னைக்கு. ஒன்றுமே இல்லையா? அந்த லவ்வர்ஸ் அங்கே வருவாங்க. ஜாக்கிரதையாக நீ ஃபாலோ பண்ணிட்டு எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே? ஓகே சார். ஆனால் அந்த லவ்வர்ஸ் இது வரைக்கும் இங்கே வரவே இல்லை சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். சே, இந்த தடவை நம்ம பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு எதுக்காக அவர் கொலை பண்ணணும்? அதுதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதில் ஏதோ மர்மம் இருக்குது. அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். ஓ, இதை பற்றி யோசிச்சு மண்டையை வெடிச்சிடும் போல் இருக்கு. இனிமேல் என்ன பண்ணலாம்? அதை பற்றி சொல்ல. எப்படி அது? யாரோ நம்ம போகிறதுக்கு முன்னாடியே மெசேஜை பாஸ் பண்ணிடுறாங்க. அது யாருன்னு தான் நமக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்கு. நீ சொன்னது சரிதான். நம்மளை யாரோ கண்காணிக்கிறாங்க. அவங்க யாருன்னு உடனே நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஒருவேளை அந்த பொண்ணோ நம்மளை மாதிரியே பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல, அந்த தண்டனை அவனுக்கு போதாது. அவனை சித்திரவதை பண்ணி சாகடிக்கணும். அவனை கதற கை கால் ரெண்டுத்தையும் வெட்டி போடணும். அவனை ஊனமாக்கணும். அதுக்கப்புறம் அவன் கண்ணையும் நோண்டணும். அதுதான் என்னோட ஆசையும் கூட. நீங்க நிறைவேற்றுவீங்களா? அவன் உடனே செத்து போயிட்டான்னா அதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நம்ம ஒரு சின்ன பாம் அவன் கார்ல வச்சுட்டா எல்லாம் அதோட முடிஞ்சது. ஜேம்ஸ்யோ, ஓவர். நான் ஜெரி பேசுகிறேன். உடனே என் கேபினுக்கு வாங்க. ஓவர். ஓகே சார். கமான். அப்படின்னா அவனுக்கு வேற யாரோ ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாரா இருக்கலாம்? அது கண்டுபிடிங்க உடனடியா. நாங்களும் வாட்ச் பண்ணி தான் சார் இருக்கோம். அடுத்ததாக கண்டுபிடிச்சிடுறோம். ஃபோல். அந்த பொண்ணு யாரு, எங்க போறா, எங்க வரான்னு வாட்ச் பண்ணிட்டுங்க. மார்டின் சத்தா அன்னைக்கு அங்கே ஒரு பொண்ணு வந்தது சார். அந்த பொண்ணு யாருன்னு தான் தெரியும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. ஓகே சார். எல்லாரும் கரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே? 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னை கனெக்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே? எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்னாச்சுன்னு தெரியல, என் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேனுது. அப்படியா? நீ கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ எம் கிட்டி. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. ஐ எம் டேவிட். பாய். எக்ஸ்கியூஸ் மீ. நாம இப்பதான் அறிமுகமாயிட்டோமே, திரும்ப எப்போ மீட் பண்ணலாம்? கண்டிப்பா. எங்க? நீங்க சொல்லுங்க. நாளைக்கு மார்னிங் 2 பேரும் ஒண்ணா ஜாகிங் போலாமா? ஓகே, பாய்.
மெடிக்கல் ரிப்போர்ட் சார். ம். கொலம்பஸும் மார்ட்டினும் ஒரே இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார். எஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதுன்னா கொலம்பஸை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் மார்ட்டினையும் கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பேரும் கொலை செய்யப்பட்ட டைம் ஒரே நேரம் தான். கொலம்பஸோட கழுத்துல பாலிதீன் கவரை போட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. மார்ட்டினுக்கு விஷ ஊசி போட்டு கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. ஆக என்னோட சந்தேகம் 2 கொலையை பண்ணதும் ஒரே ஆள் தான். அது என்னோட பாக்கியம். அப்படியா சொல்றீங்க? நான் அப்படி நினைக்கல. நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. கண்டிப்பா. துப்பாக்கி வச்சிருக்கீங்க, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல? பாதுகாப்புக்காக. பாதுகாப்பா? இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம். நான் யாரையும் நம்ப மாட்டேன். சொல்ல போனா என்னோட நிழல் கூட நம்ப மாட்டேன். அவ்வளோ எதிரிங்க உங்களுக்கு இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது. ரொம்ப தைரியமான ஆளுதான். நீ யாரு? லேடி. அதான் யாருன்னு கேட்டேன். உன் வேலை என்ன? கிட்டி கே. இப்போ உங்களோட சந்தோஷமா இருக்கேன். உன்னோட தொழில் என்ன? என் தொழில் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? உங்களை மாதிரி அழகான வாலிபர்களோட சந்தோஷமா இருக்கிறதா என்னோட பொழுதுபோக்கு. நான் இப்பதானே பார்த்துக்கிட்டோம். இல்ல, இது நம்மளோட 3rd மீட்டிங். இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? நான் அப்படியெல்லாம் நினைக்கல. சரி வாங்க நம்ம பெட்ரூம்ல போய் பேசலாம். ஓகே வாங்க. கம். இந்த மாதிரி டயத்துல நான் தான் உங்களுக்கு பாஸ். நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும். புரிஞ்சுதா? என்ன சொல்றீங்க? நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்பீங்க தானே? இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் இரு. யாருன்னு பார்த்து வரேன். தூங்கிட்டீங்களா? இல்லை, இப்போதான் படுத்தேன். சாவியை பார்த்தேன், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பர்ஃப்யூம் மாத்திட்டீங்களா? ஓ இல்லையே. இல்லை, புதுசாக ஒரு வாசனை வந்தது, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கு. அவர் பர்ஃப்யூம் மட்டும் மாத்தல, கேர்ள் ஃப்ரெண்டையே மாத்திட்டாரு. திரும்பவும் உனக்கு சான்ஸ் கிடைக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே பாய். ஜாக்க கொண்டவனை பத்தி முக்கியமான ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. அப்படியா? இன்னைக்கு எப்படியாவது அவன் கதையை முடிச்சே ஆகணும். எப்படியாவது கிடையாது, அவனை இன்னைக்கு முடிச்சே ஆகணும். நீ வா.
Hi, darling. Come on. Oh, Jesus. ரிலாக்ஸ். ஓகே, அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணோட லவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது சார். சான்ஸே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? சார், காரணம் இருக்குது சார். ரேப் செய்யப்பட்ட பெண்களில் ஒருத்தி இந்த பொண்ணு தான். அதனால அவன் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது சார். போதும், நிறுத்துங்க. ஜேம்ஸ், 3 + 3 = 6. அதே மாதிரி 4 + 2 6 தான். கணக்கு ஒன்று தான். ஓகே, இனிமேல் ஒவ்வொருத்தரை வாட்ச் பண்ணுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்பலாம். ஹாய் டார்லிங். ஹாய். இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அப்படி தோணல. நீ என்ன பைத்தியக்காரனாட்டம் ஆக்குற. அதுதான் எனக்கு வேணும். ஓ, கிஸ் மீ. பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. என் பொறுமையை சோதிக்கிற. இந்த கண்ணாடியை எதுக்கு போட்டிருக்க? எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கருப்பு ட்ரெஸ்ஸு, இந்த கண்ணாடி நல்லாவே இல்லை உனக்கு. உன்னோட அழகையே அது அப்படியே மறைக்குது. நான் மட்டும் இந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணிட்டேனா அப்புறம் நீங்க என் கூட இருக்கவே மாட்டீங்க. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். எதுக்கு? எனக்கு நீ வேணும். இந்த அழகை நீ திரும்பவும் அனுபவிக்க முடியாது. ஏய் பைத்தியம், நீ என்னையா சொல்ற? எஸ். என்ன உனக்கு தெரியலையா? உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு தெரியும் உனக்கு ஞாபகம் இருக்க சான்ஸ் இல்லைன்னு. இப்ப பார்,
என்ன நல்லா பாரு. எஸ், நான் தான் டயானா. நீ ஜாக்சனை மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு ரொம்ப நம்பிக்கையானவ. அந்த ஜாக்சனுக்கு எல்லாமே டயானா தான். அவ்வளோ சீக்கிரமா மறந்துட்ட? அந்த 2 பொண்ணுங்க முன்னாடி நீ அவனை கொன்னியே, இன்னுமா அவனுக்கு ஞாபகம் இல்லை? நீயும் உன் கூட்டாளிங்களும் என்னையும் ஜெனித்தையும் இரக்கம் இல்லாம கற்பழிச்சிங்களே, இதுக்கெல்லாம் சாட்சி இந்த டயானா தான். உன்னோட எல்லா செயலுக்கும் சாட்சியா இருக்கிறது இந்த டயானா தான். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என் சுயநினைவெல்லாம் எழுந்து நான் கோமால இருந்தேன். இந்த உலகமே எனக்கு மறந்து போச்சு. ஆனா என்ன மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை ஆண்டவன் அவ்வளோ சீக்கிரம் கைவிட்டுட மாட்டான். திடீர்னு ஒரு நாள் எனக்கு என்னோட சுயநினைவெல்லாம் திரும்ப வந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த ஆண்டவன் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீயும் உன் கூட்டாளிங்களும் செஞ்ச அந்த கொடுமைகளெல்லாம் என்னால மறக்க முடியல. உன்னையும் உன் கூட்டாளிகளையும் நான் பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன்ல? அதான் இல்லை. மனுஷன் நினைக்கிறான் எல்லாமே நாம தானு. அதான் இல்லை. அந்த ஆண்டவன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு நாள் கோமால இருந்த எனக்கு திடீர்னு சுயநினைவு திரும்பவும் வந்தது. எனக்கு சுயநினைவு வந்ததோட பழசு இல்லாமல் ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம்தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணேன். உங்களை கொல்லணுங்கிற வெறியோட இந்த ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணேன். சாயங்காலம் அவளுக்கு மெடிசன் கொடுக்கணும். ஆமா. டோன்ட் மூவ். உன்னை அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க விட மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண பொண்ணு இல்லை. புலி மாதிரி. அதுவும் அடிபட்ட புலி. கொலம்பஸை எப்படி நான் கொலை பண்ணேன்னு நீ தெரிஞ்சுக்கணும் இல்லை? சொல்றேன் கேளு. அன்னைக்கு ராத்திரி எங்க போறீங்க? நான் எங்கேயோ போறேன். உனக்கு எங்க போனோம் அத சொல்லு. நான் எங்க கூப்பிட்டாலும் வருவியா? கண்டிப்பா. நான் உனக்கு வேணுமா? உன்ன மாதிரி அழகான பொண்ணு நடுராத்திரில வந்து ஓன்மான்னு கேட்டா வானன்னு சொல்லுவேனா? வா போலாம். எங்க போலாம்? வேற எங்கதான்? கார் பின்னாடி தான். கார்லயே சந்தோஷமா இருக்கலாமா? ஏன் முடியாது? நம்ம கார்ல மஜாவா இருக்கலாம். அப்படியா? ஆமா. என்னடா இன்னைக்கு அதிர்ஷ்டமாகுது.
இந்த கார்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரை அனுபவிக்கிற என்ன தானே, வா. என் அடுத்த மூவ் அந்த மார்ட்டின் தான். ஆமா, அவனை நான் எப்படி கொன்னேன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? 2 தடவை அந்த மார்ட்டின் நம்ம கிட்ட தப்பிச்சிட்டான். இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. அவனை ஃபினிஷ் பண்ணிடணும். நான் ரெடி. கண்டிப்பா அவனை முடிச்சாகணும். இவளுக்கு மெடிசன் கொடுத்தியா? கொடுத்தாச்சு. சரி, பார்ப்பலாம். ஹாய், நான் ஜெரினா பேசுகிறேன். பாஸ் ஏதோ முக்கியமான டிஸ்கஷனுக்காக உன்னை கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. நீ உடனே வந்துடுறியா? ஓகே. ஹாய், என் பேர் பிரீத்தி. கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? ஷூர்.
நான் யாருன்னு தெரியுதா? உனக்கு ஞாபகம் இருக்காது. நான் தான் டயானா. முதல்ல கொலம்பஸ கொன்ன, இப்போ நீ. நீங்க அநியாயமா 2 இன்னசென்ட் கேர்ள்ஸ கொடூரமா கற்பழிச்சிங்களே, அது உங்களுக்கு மறந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பழி வாங்க தான் நான் வந்திருக்கேன். என்ன ஒன்றும் பண்ணிடாத, என்ன ஒன்றும் செஞ்சாத. இப்ப என்கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னோட சாவை நீயே தேடிக்கிட்ட. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பவர்ஃபுல் பாய்சன் இன்ஜெக்ஷன் நான் உனக்கு போட்டுட்டேன். வித்தின் செகண்ட்ல நீ சாக போற. கம் ஆன், ரெடி? 1 2 3. இப்போ உனக்கு என்ன கொல்லணும்னு தோணுதுல? இப்போ அடுத்தது நீ மட்டும்தான் பாக்கி.